ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆனகுளத்துல இருந்து இப்போ ஜீப் சவாரி பேசி நாங்கள் மேலே போயிட்டு இருக்கோம். அங்கே போய்கிட்டு நாங்கள் என்னென்ன பார்க்குறோம், என்ன நான் இது பண்ணுறோம்னு சொல்லி வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி பாருங்க. இதை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப ஒரு அட்வென்ச்சராகவும் கண்டிப்பாக இருக்கும் நம்புறேன். பார்ப்போம். இந்த ஜீப்க்கு பார்த்தீங்கன்னா 2500 வாடகை பேசியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒருத்தங்க 3000 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேசி பார்க்கும்போது இன்னொருத்தவங்க 2500 ஓகே சொல்லியிருந்தாங்க. நாங்கள் மொத்தம் 7 பேர் இந்த ஜீப்பில் போயிட்டு இருக்கோம். 7 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கு மேலே வந்தோன்னா உட்கார முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 12 மணி ஆகுது. இந்த ட்ரெக்கிங் போயிட்டு வர்றதுக்கு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நாம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங்கை பொறுத்து இருக்குது. நாம் போகிற இந்த வழி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப கரடு முரடாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரியான ரோடு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இந்த வழியில் ஜீப் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஹோன் யூஸ் வண்டியெல்லாம் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வர முடியாது. நீங்களும் யாரும் வந்தாலும் நம்ம இங்கே ஜீப்பு பேசிட்டு தான் வர முடியும் இந்த இடத்துக்கெல்லாம். அதுவும் இல்லாமல் ரூட்லாம் யாருக்கும் தெரியாது. அவங்களால மட்டும்தான் நம்மளை சேஃபாக கூட்டிகிட்டு போய் சேஃபாக கூட்டிகிட்டு வர முடியும். இந்த காட்டுக்குள்ளே ட்ரைபல் பீப்புள்ஸு இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு வராங்களாமா. இப்போது வழியை பாருங்கள், எவ்வளோ குறுகிய வழியாக இருக்குது பாருங்கள். அப்படியே காட்டுக்குள்ளே நுழைஞ்சு போகிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது வழி. இந்த மாதிரி ஜீப்பில் போகிறதும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக ஜாலியாக தான் இருக்குது. வயசானவங்களும் குழந்தைங்களும் இந்த பயணத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது நம்மளை ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்காரு. எங்களுக்கு மார்னிங் சஃபாரி கிடைக்கல. நீங்கள் வந்தீங்கன்னா முன்கூட்டியே புக் பண்ணிவிட்டு இன்னும் மார்னிங்கில் வாங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வழியெல்லாம் மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி ஏறும்ல. ஐயோ அங்கே பாரு 2 வண்டி வந்துச்சு. இதான் தலை இது கெத்து. சைடில் இது நம்ம அந்த பள்ளத்து வழியாக இப்படி உருளலாம். கிடக்க முட இப்படி பிடிச்சிக்கலாம். கிடக்க அலை ஏறுவார், சண்டை போயிடுவார். இல்லை அது எட்டு எங்கே பாரு நாங்கள் 7 பேர் சேர்ந்து இந்த பயணத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். வழியில் கிடைக்கிற ஒவ்வொரு காட்சியும் வேற லெவல். இயற்கையை ரசிக்கணும், கொஞ்சம் அட்வென்ச்சர் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆனகுளம் ஜீப் ட்ரெக்கிங் ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன். நகர வாழ்க்கையிலிருந்து கொஞ்ச நேரம் விலகி இப்படிப்பட்ட இடங்களுக்கு வந்தால் மனசு ரிலாக்ஸ் ஆகிடுது. இந்த பாதையில் போகும்போது நிறைய சிறிய சிறிய ஓடைகள், பசுமையான பள்ளத்தாக்குகள், மலை காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான காடுகளை வரும் தலைமுறைக்காக இன்னும் நம்ம பாதுகாத்து வைக்கணும். மக்களே, எல்லாரும் இந்த ஃபாரஸ்ட்டை பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு அடர்த்தியான ஃபாரஸ்ட்டை பாருங்கள். நாங்கள் இப்போ ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம் மேலே. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா கல் தான். இதில் நடந்து போக முடியாது. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். சைடில் வண்டி ஓடிட்டு இருக்கோம். ஜீப் போயிட்டு நம்ம அந்த வழியில் தான் போகிறோம். 1 மினிட் நல்லா பாருங்கள். எல்லாம் ஜீப் ட்ரெக்கிங் guys.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்துடும். ட்ரெக்கிங் பண்ணி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். அந்த வாட்டர் ஃபால்ஸை உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? வாங்க போகலாம். கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும். வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். கேமராமேன் பார்த்து வா. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் வந்து 33 வாட்டர் ஃபால்ஸு. இந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து நீங்கள் மேலே வரையும் போய் உட்காந்து ஃபேமிலியோடு கொஞ்சம் சேஃப்டியாக போய் குளிக்கலாம். வாங்க காமிக்கிறேன். நீங்கள் கார் நல்லா கொஞ்சம் இந்த காரை வச்சுருந்தா கூட நீங்களே வந்துடலாம். ஆனால் காரை பொறுத்து தான் இருக்குது ஏறுறது. ஆனால் கார் வச்சுருந்தா கூட வரலாம். வாங்க. பசங்களாம் வந்துக்கிறாங்க, அதனால் நீங்கள் வரலாம், தைரியமாக வரலாம். இதான் வாட்டர் ஃபால்ஸு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் மழை பெய்யும்போது சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக தூரல் மட்டும் போடுது. மழை பெஞ்சால் வேறு லெவலில் இருக்கும். இதான் வாட்டர் ஃபால்ஸு. நம்ம ஏறி இது வழியாக ஏறி பொறுமையாக போகலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வரும். அங்கே ஒரு 2 பேர் குளிக்கிறாங்க. ஆனால் நம்ம பொறுமையாக தான் ஏறி போனோம் இந்த வாட்டர் ஃபால்ஸில். இந்த வாரம் காமிக்கிறேன். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக குழந்தைங்களாம் வந்தால் இங்கே குளிக்கலாம் ஓரளவுக்கு. ஆனால் இந்த மேலே போகணும். வழி நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி எந்த வழியாக போகணுன்னு நான் சொல்கிறேன். இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். மேலே நான் சொன்னேன்ல, கீழே இருந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு மேலே வந்திருக்கோம். அந்த பாருங்க, வாட்டர் ஃபால்ஸ் செம்மதியாக இருக்குது. பாருங்க, முன்னாடி அருவியாக கூட்டுதா. இது வந்து கம்மி மழை பெஞ்சால் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வரும். அதனால் மழை பெஞ்சால் இங்கே வந்து ஏறுறதுக்கு அனுமதி இருக்கா இல்லைன்னு தெரில. ஆனால் இப்போ மழை இல்லை, அதனால் வந்து உங்கள் தண்ணி அளவாக வரனால நீங்கள் மேலே ஏறி வந்து குளிக்கலாம். மற்றபடி எனி டைம் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அங்கே கீழே கரை இருக்குது, அங்கே குளிக்கலாம். நல்லா இருக்குது, குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே வந்துருக்குறாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஃபால்ஸ் மாஷாலாம் நல்லாயிருக்கு. பொறுமையாக போக சொல்கிறேன், ஏன்னா கொஞ்சம் இறங்கும் போது வழுக்குது, ஃபுல்லாகவே பாசையாக இருக்குது. அதனால் கொஞ்சம் முழுமையாக போய் இறங்கிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஏதோ கிடைக்குதுங்க. மீனா? பாருங்க, இது வந்து மால்லாம் போனோம்னா அவ்வளோ காசு கொடுத்துலாம் நம்ம போவோம். இங்கே பாருங்க, நேச்சுராகவே எவ்வளோ மீன் காலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கு. பாருங்க, ரொம்ப எனக்கே ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறதுனால ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது எனக்கு. நான் ரொம்ப கண்ட்ரோலாக நிற்கிறேன். எனக்கு காலை காட்டுங்களேன், எவ்வளோ மீன் இருக்கு பாருங்களேன். காலில் எவ்வளோ மீன் இருக்குது? எப்படி ஒரு 100 மீன் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் தண்ணீரில் நின்றுட்டு இருந்தப்போ சின்ன சின்ன மீன்கள் வந்து எங்கள் காலில் இருந்த இறந்த செல்களை குறித்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இது இயற்கையாக நடக்கும் ஒரு வகை ஃபிஷ்பா மாதிரி அனுபவம். அழகான இயற்கை, குளிர்ந்த நீர், இந்த வித்தியாசமான மீன் அனுபவம், இவையெல்லாம் சேர்ந்து ஆனைக்குளம் பயணத்தை மறக்க முடியாதாக்கிடுச்சு. எல்லாருமே வந்து ஃபிஷிங் ஸ்பாட்ல இறங்கிடும். எல்லாம் ஃபிஷிங் நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணி எல்லா கல்லையும் மீனுங்க. புஷ்டண்ணா
மெயின் அனுபவம் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருந்தது. இப்போ அந்த மால்லையும் அப்புறம் அந்த மற்ற இடங்கள்லாம் நீ போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன வந்து 300 500 வரைக்கும் வாங்குறாங்க. இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சைடு எவ்வளோ வாங்குறாங்க? இந்த சைடு ஃபுல் ஃப்ரீ தான். வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் ஃபஸ்ட்டு, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. இந்த சைடெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து விசிட் பண்ணுங்கள். இப்போ கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஆகிட்டு இருக்கு பாருங்க. மழையும் மிஸ்டும் அப்பா காடே வேற லெவலில் இருக்குது. இந்த கிளைமேட்டில் தாங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த காடு பார்க்குறதுக்கு. இந்த ட்ரெக்கிங்கோட செகண்ட் ஸ்பாட் வந்து இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்குள்ளே போகலான்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். மழை பெய்யறதுனால இப்போ உள்ளே போக முடியல. மழை கொஞ்சம் கம்மியான பிறகு உள்ளே போயிட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். பாருங்கள், நாங்கள் வந்து டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டில் ஜீப் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ், அது ரோப் பிரிட்ஜ் என்ன வேணாலும் சொல்லலாம். எல்லாம் உட்காந்துட்ருக்கோம். மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு சூப்பராக. மழை பெஞ்சிட்ருக்கு. மழை நீண்டா சரி, மழை நிற்கிற வரைக்கும் நாங்கள் டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணலான்னு சொல்லி உட்காந்துட்ருக்கோம். மழை நீண்டா தான் நாங்கள் ஹேங்கிங் பிரிட்ஜ் ரோப் பிரிட்ஜுக்கு போக முடியும். போயிட்டு ஃபோட்டோ வீடியோலாம் ரைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே நிப்பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் சரியான மழைங்க. இந்த மலைக்கு இந்த ஏரியாவே வந்து பயங்கரமாகிடுச்சு. நாங்கள் போன தடவை பைக்கில் வந்த மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த டைமில் சூடாக இந்த லெமன் டீ சொல்லியிருந்தோம். இந்த சூடாக அந்த லெமன் டீ குடிக்கிறதுக்கும் இந்த கிளைமேட் அப்படியே என்ஜாய் பண்ணுறதுக்கும் வேறு லெவலில் எப்படி வாயில் எந்த வார்த்தையில் சொல்லவே முடியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். மழை இப்போ தான் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு. சரியா பாருங்கள், இன்னும் மிஸ்ட்டு எல்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அந்த மழை பெய்கிற சவுண்டுக்கும் இந்த காற்றோட சவுண்டுக்கும் ஏரியாவே பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஹேங்கிங் ஜிம் பிரிட்ஜுக்குள்ளே நான் உள்ளே போயிட்டுருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் போய் காமிங்க. இந்த பிரிட்ஜை வந்து பயங்கர ஷேக்காக இருக்குது. ஆடுது நல்லாவே, நல்லா ஜாலியாக இருக்குது. பாருங்க, பிரிட்ஜு பாருங்கள், ஹேங்கிங் பிரிட்ஜு தான் இது. ஒரு மாதிரி ஆடுது, நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. சூப்பர் சால்தானே. வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். 10 ரூபா டிக்கெட்டு. இது ஒரு ஜீப் காரங்க இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு மழை பெய்ஞ்சனால இப்போ தண்ணி அதிகமாக. இது எங்கள் ட்ரெக்கிங்கோட தேர்ட் ஸ்பாட்டு. இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வியூ. இங்கேருந்து பார்த்தோன்னா வாட்டர் ஃபால்ஸ் அவ்வளோ அழகாக தெரியுது.
பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். இங்கே எதுக்காக உட்காந்துட்டு இருக்கோன்னா இந்த யானையை பார்த்துக்கிட்டே இருக்கோம். கிளைமேட் பாருங்க, பயங்கர மிஸ்டாக இருக்குது. அந்த இப்போதான் ஜீப் ட்ரெக்கிங் முடிஞ்சு இறங்குறோம். பார்த்தா யானை நிற்குது, செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்களுக்கு டபுள் லக் அடிச்சிருக்கு. ஆல்ரெடி நேற்று நைட்டும் பார்த்துருந்தோம், சரியாக வீடியோ எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் இருட்டில் சரியாக பார்க்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா பகலில், இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 மணிக்கிட்ட ஆக போகுது. பகல்லே வந்திருந்தது யானை. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு எல்லோரும் 4 யானை தான் வந்திருக்குன்னு நினச்சோம். அப்புறமா பார்த்தா தான் அதுக்கு நடுவில் 2 குட்டி யானை இருந்தது. மொத்தம் 6 யானை வந்திருந்தது. இந்த குட்டி யானைவும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த குட்டி யானைகள் விளையாடுறதும், பெரிய யானைகள் அமைதியாக உணவு தேடுறதும், பின்னணியில் ஓடிட்டு இருக்கும் ஆறும் இவையெல்லாம் சேர்ந்து இயற்கை நமக்காக காட்டுற ஒரு அழகான நிகழ்ச்சி மாதிரி இருக்கு. இப்படி இயற்கையின் மத்தியில் யானைகளை அவங்களோட இயல்பான வாழ்க்கையில் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது உண்மையிலேயே ஒரு பாக்கியம்தான். மழை வர பெய்யுது. நாங்கள் எல்லாரும் ஆனக்குளத்துலேருந்து கிளம்பி எங்கள் அடுத்த டெஸ்டினேஷனான குமுளிக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ போகிற வழியில் தான் இந்த ஜிப்லைன் இருந்தது. டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு யதார்த்தமாக நிப்பாட்டினோம். பின்னாடி பார்த்தா இந்த ஜிப்லைன் இருந்தது. பார்த்த உடனே எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஆசை வந்துடுச்சு, ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாருமே போய் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லை நாங்கள் யாருமே. இந்த ஜிப்லைன் வந்து பெர் ஹெட்டுக்கு 600 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். போகும்போதும் ஜிப்லைன்லேயே போகலாம், வரும்போதும் ஜிப்லைன்லேயே ரிட்டனும் வரலாம். அதனால் வந்து சூப்பராக ஒர்த்து தான் அந்த 600 ருபீஸ்க்கு. நீங்கள் யாராவது போனீங்கன்னா கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜிப்லைன் வந்து நிறைய இடத்துல இருக்குது, பர்டிகுலராக இந்த இடத்துல தான் இருக்குன்னு இல்லை, அங்கே சுற்றி நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் போர்டு பார்த்துட்டு அங்கே அவைலபிளாக இருந்தது தான் நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
காய்ஸ், வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குமுளிக்கு 20 கிலோமீட்டர் இருக்குது. போகிற வழியில் தான் இந்த பேலஸை பார்த்தோம். அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ அழகாக இருந்தது. இத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ இதை விட பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். நீங்களும் வீடியோ மட்டும் பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய், டேக் கேர், see you soon.